வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட ருணதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குருவே துணை. இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராய் அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். குரு வணக்கம் பாடவருளதி ஜமுனா ராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் ஓவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி உன் செயல்கள் பதிவலின் பூர்வ நிலை அறிவறிய துரியம் தங்கு கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாலும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்களும் ஐயா வாழ்களும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பான பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய
அருள்நெறி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி ராதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. தொடர்ந்து ஐயந்தளிதல் நிகழ்வு. இன்றைய ஐயந்தளிதல் நிகழ்வுக்கு மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். அன்பர்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்கின்றதா ஐயந்தளிதலுக்கு? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. 2 நாளைக்கு முன்னாடி ஐயாவை கூப்பிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன். அதில் 2 கேள்வி எழுப்பியிருந்தேன். ஒன்று, வேலை செய்யும் பொழுது நாம் நம்மை மறந்த நிலைக்கு ஆட்பட்டு வேலை செய்கின்றோம் ஆழ்ந்து. இது ஒன்று. அப்போ அதை தவம் இல்லை அப்படின்னு சொல்லி ஐயா ஒரு முறை கருத்து சொன்னது கேட்டிருந்தேன். அதை பற்றி மேலும் விளக்கம் வேண்டும்னா ஐயா கிட்ட கேட்டிருந்தேன். ஐயா அன்றைக்கு சொன்னாங்க. அடுத்தது தனிமை அப்படிங்கிறது ரெண்டுமே கொஞ்சம் பெரிய கேள்விதான். தனிமையில் இருக்கும் பொழுது நாம் அதை என்னதான் நம்ம தவம் செய்து குறைந்த அலைச்சூழலுக்கு சென்று இது பண்ணாலும் அதை விட்டு வெளியில் வரும்பொழுது இந்த தனிமை தாக்கத்தை ஏற்படுத்தும். என்ன மாதிரி கொஞ்சம் நானும் எனக்கு யோசிச்சதுல, அப்போ நம்ம ஐயா சொன்னீங்க, நம்ம காந்த ஆற்றல் இந்த அதாவது வெளிப்படுதல், மோதுதல், சிதறுதல், ஊடாடுதல், இந்த இது நடக்காது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களா? எனக்கு அதில் கொஞ்சம் தெளிவு தேவை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்னா சுவர், பொருட்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அசைதன பொருட்கள், இப்போ அதிலெல்லாம் மோதுமா, மோதாதா, அது என்ன நடக்கும்? 2 பெரிய கேள்விதான் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. முதலாவது வேலை செய்யும் போதும் நம்மை மறந்து சில சமயங்களில் அந்த வேலையில் மூழ்கிறோம். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நெய்யிரு, அன்றி விருந்திடில் ஆராய்ச்சியோடு இரு. 2மே தவநிலைகள் தான். ஒன்றி புள்ளியாய் ஒடுங்குதல், இது தவம் செய்கின்ற நேரத்தில் மனம் ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலை. அன்றி விரிந்திடு, தவம் செய்யல சாதாரண வாழ்க்கை முறை அல்லது உணர்வு நிலை அப்படின்னா ஆராய்ச்சியோடு இரு. ஆராய்ச்சி ஒன்றை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் எல்லாமே அந்த தீட்டா டெல்டா ஃப்ரீக்குவன்சியில தான் இயற்கை உண்மைகள் வெளிப்படும். அதே போல இந்த கைத்து மேலே நடக்கிறது, சர்க்கஸ் வேலையெல்லாம் பண்றாங்க பாருங்க, அவங்க செயல் செய்கிறார்கள், ஆனா மனசு எங்க இருக்குன்னு பாருங்க. இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன் என்று கீதையில சொல்றாங்க பாருங்க. செயல் செய்வதிலே செயலற்றி இருப்பது. இப்போ கைத்து மேல் நடக்கும்போது அவங்க மனசு எங்கே இருக்கும்? கவனம் பூரா அந்த கயிறுக்கும், உடம்பு கூட மறந்துடுவாங்க, காலுக்கும் கயிறுக்கு மட்டும்தான் இணைப்பு தெரியும். அப்போ தன்னை மறந்த நிலை எல்லாமே தவநிலை தான். உடல் என்ற உணர்வு கடந்து ஏதோ ஒன்றிலே மனம் லயித்து விட்டால் அது எல்லாமே தவநிலை தான். ஏன்னா மனம் ஒடுங்கி விட்டால் அதுக்கு பேர் தான் தவம். 14 வரைக்கும் இருக்கிற உணர்வு நிலையில இருந்து கீழே இறங்கி விட்டாலே ஆல்பா தீட்டா டெல்டா 3 அலைநிலைகள் தவம் தானே. இதில் எப்படி நாம் புரிந்து கொள்வது அப்படின்னா, இப்போ ஒரு வேலை செய்கிற போது செய்து முடித்த பிறகும் கூட நமக்கு டயர்னஸ் தெரியாது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரெயின் இருக்காது, அந்த வேலையும் சிறப்பாக நடந்திருக்கும். இதுதான் சொல்லுவாங்க ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
நம்ம கடமை நம்ம செய்கிறோம் அப்படின்னு அதை ஒரு நேசிப்போடு செய்கின்ற போது அதில் போர் அடிக்கிறதோ ஸ்ட்ரெஸ்ஸோ எதுவுமே இருக்காது. அப்போ மனம் அதை அற்ற நிலையிலே இயல்பாகவே அதை செய்து கொண்டிருக்கும். கான்சியஸ் ஓரியன்ட் மனதை கடந்து அறிவு அந்த செயலை செய்து கொண்டிருக்கும். அதனால் தவம் என்பது நமக்குள்ள ஒடுங்கி நிற்கக்கூடியது. அப்படி விரிந்து ஆராய்ச்சியோடு அப்படின்றா எதை செய்கிறோமோ அதை என்ன எப்படி சிறப்பாக செய்ய முடியும் என்று அந்த வேலையிலே மூழ்கி போய்விட்டார். அல்லது ஒரு சிந்தனை ஆராய்ச்சி அதில் மூழ்கி போய்விட்டார். அதுவும் தவத்திற்கு இணைதான். ஸோ அடிப்படையில் தவம் என்பது லோ ஃப்ரீக்குவன்சி. அது செய்கின்ற செயலிலேயும் வரலாம், தியானத்திலையும் வரலாம். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, அப்படின்னா நம்ம ஒரு கிளைமேக்ஸ் சீன் பார்க்குறோம் சினிமாவில், நம்மை மறந்து போகிறோம். அதே போல் கோவிலில் தீபாரதனைலாம் நடக்குது, நம்மை மறந்து அதில் ஒன்றி நிற்கிறோம். அப்படி இதுவும் தவத்துக்கு இணையாகுமா அப்படின்னா, இது ஒன்லி கான்சன்ட்ரேஷன். அதில் மனம் இணைந்திருக்கிறதே தவிர திரைப்படத்தை பார்த்து அதோடு கன்வெர்ட் ஆகணும்னு சொன்னால் நம்முடைய ஜீவாந்தம் மனம் என்ற நிலையில் அந்த காட்சியோடு ஒடுங்கி போகுது. அப்போ அந்த காட்சி என்ன ஃப்ரீக்குவன்சி நடக்குதோ அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருந்தால் தான் அதை உணர முடியும். அப்போ அந்த கிளைமேக்ஸ் காட்சி உணர்ச்சி பூர்வமாக இருக்கும், 30, 35, 40 வரைக்கும் போகும். அப்போ அதை எப்படி தவம் சொல்ல முடியும்? அதனால் எதுவாக இருந்தாலும் தவத்துக்கு இலக்கணம் என்ன என்றால் லோ ஃப்ரீக்குவன்சியில் மனசு இருக்கிறது தான் தவம். அடுத்தது இந்த தனிமை. தனிமை அப்படின்றது பொதுவாக இயல்பு வாழ்க்கையில் கொடுமையானது தான். ஏன்னா சமுதாய அமைப்பில், குடும்ப அமைப்பில் இருந்தே பழகிறோம். அதில் ஒருத்தர் இல்லைன்னாலும் கூட அந்த பேதம் நமக்கு உடனே மனசுக்கு தெரியும். இந்த தவத்தில் இருந்து பழகியவர்களுக்கு இந்த தனிமை அவ்வளவாக தெரியாது. அதாவது தவம் செய்கின்ற நேரம் ப்ளஸ் அந்த தத்துவ சிந்தனையோடு இருந்தால் அந்த தனிமை என்பது அவ்வளோக்காக தெரியாது. ஆனால் நாள் முழுவதும் அதே ஃப்ரீக்வன்சி இருக்க முடியுமா? சாத்தியம் இல்லை. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி மாறும் போது அங்கே யாரும் இல்லை அப்படின்ற போது நம்முடைய ஜீவாந்தத்தின் தொடர்புகள் உயிர் நிலையில் இருக்காது. வீட்டில் எல்லா பொருட்களும் இருக்கும், அதனோட தொடர்புகள் இருக்காது. அது விண் நிலையிலே தொடர்புடையது, உயிர்நிலை கிடையாது. அப்போ உயிர்நிலையிலே தொடர்பு இருந்தால் அதோடைய அலைகள் உயிர் அலைகளோடு கிளாஸ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன் அது உணர்வாக நமக்கு இருக்கும். அப்போ வீட்டில் வேற ஒரு அறையில் நம்ம அறையில் இந்த பக்கம் ஏதோ ஒரு வேலையில் இருக்கும் அப்படின்னா கூட ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்ற உணர்வு நம்மளோட அந்த கான்சியஸில் இருக்கும். அப்போ அது தனிமையாக தெரியாது. பிசிக்கல் இங்கே இல்லைன்ற போது தவம் நிலை அல்லது அகத்தாய்வு நிலை இல்லாத போது அந்த தனிமை உணரப்படும். அதுதான் என்ன சொல்லுவாங்க சாதாரண மக்கள், பயங்கரமாக போர் அடிக்குது அப்படிம்பாங்க. இப்போ தனிமையை நேசிக்கவும் தனிமையில் இருக்கவும் பழக்கம் ரொம்ப இருக்கணும். அப்போ தான் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முடியும். சரிங்களா ஐயா? வாழ்க்கமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. வாழ்க்கமுடன் ஐயா. ராஜாராமன் ஐயா கை தூக்கி போட்டிருந்தாங்க. இப்போ இந்த இதுலயே இந்த தனிமை பற்றி சொல்லும் பொழுது இப்போ நம்ம ஜடப்பொருட்கள்ல ஊடாடுதல் இதெல்லாம் நடக்காது அப்படின்றீங்களா? நடந்தாலும் இல்ல நடக்கும், ஆனா ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வேற. ஏன்னா நம்ம ஆத்மாவுடைய அந்த ஸ்ட்ரக்சர் நினைவுபடுத்தி பார்த்தோம்னாக்க
மையத்திலே சுத்தவெளியின் ஃப்ராக்ஷன் பின்னப்பட்ட சுத்தவெளி. அதன் ஆற்றல் சுழற்சியில வருகின்ற போது 40 வரைக்கும் வரும். ஆமா. அப்ப நமக்குள்ளே 1 to 40 frequency இருக்கு. அப்போ 1 to 3 God particle level, 4 to 7 atomic energy level, 8 to 13 pure biomagnetic level, 14 to 40 characteristic biomagnetic level. ஆமா. அதனால அந்தந்த அளவுக்கு அதனோட தொடர்பு கொள்ளும். ஓ. அப்ப பருப்பொருள் தொடர்பு நமக்கு வந்து இது உணர்வும் கொண்டு வராது. ம். இப்போ பருப்பொருளும் உணர்வு தொடர்பு கொள்ளுன்னு வச்சுங்களேன். இப்போ எல்லாரும் வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு வண்டியெல்லாம் கழுவி அதை பொட்டெல்லாம் வச்சு பூலாம் போட்டு கும்பிடுறாங்க. இது செய்யலைன்னா என்ன நீங்களாம் வண்டி கும்பிடலையா அப்படின்றாங்க. சரி, நீங்க எப்போ கும்பிடுறீங்க? வருஷத்துக்கு ஒரு நாள். இப்போ நான் என்ன செய்கிறேன், தினசரி வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி தொடச்சிட்டு நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம், பாதையும் பிரம்மம், பாதையில் போகக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் வண்டிகளும் பிரம்மம் தான். எப்படி இந்த பிரபஞ்சத்திலே கோள்கள் ஒன்றொன்று மோதிக்கொள்ளாமல் அதன் பாதையில் பயணிக்கிறதோ அதே போல் நம்முடைய பயணம் சுகமாக அமையட்டும் அப்படின்னு அந்த பருப்பொருள் தான் ஜடப்பொருள். அதனோடு ஒரு சங்கல்பம் வைக்கிற போது அந்த வண்டிக்கு பிரேக்கோ இல்லை கியர் ஒர்க் கட் ஆச்சுன்னா கூட ஒர்க் ஷாப் பக்கத்தில் கட் ஆகும். இது எப்படி முடியுது? அப்போ அணுவோடு தொடர்பு கொண்டாலும் கூட அது நம்மை காப்பாற்றக்கூடிய வகையில் அதுவும் செயல்படக்கூடிய லிங்க் இருக்குல்ல. ஏன்னா அணுதான உயிராக வருது. அதனால ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் வண்டியை கும்பிட்றதை விட ஒவ்வொரு நாள் வண்டியை தொடும் போதும் பயணத்துக்கு எடுக்கிற போதும் இந்த உணர்வோடு அதை அணுகினோம்னு சொன்னா அதுவும் நம்முடைய உணர்வோடு ஒத்து போகுது இல்லையா? இல்லைங்களா? ஆமா. ஆமா. அதனால எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கக்கூடிய தன்மை தானே. ஆமா. அணுவாக இருந்தாலும் உயிராக இருந்தாலும் எல்லாமே இறைத்தன்மையில வேறு வேறு பொருட்கள் தானே. இதுல இந்த இடத்துல எனக்கு இன்னும் 2 இது தோணுது. ஆனா அது கேள்வியாக இல்லைன்னாலும் இப்போ நம்ம வந்து இப்போ ஆட்கள் கூட இல்லை அப்படிங்கறத தனிமையா உணர்றோம். ஒருத்தர் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பான், அவன் தனிமையா உணர்ந்துகிட்டு இருப்பான். எல்லாம் ஆட்கள்லாம் இருப்பாங்க, கூட்டத்துக்குள்ளதான் இருப்பான். அவனுக்கு வந்து தனிமையான ஒரு உணர்வு இருக்கும். இது அப்புறம் இந்த நீங்க அணு அளவில் வந்து பருப்பொருட்கள்ல வந்து அந்த ஃப்ரீக்குவன்சி லெவல்ல நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு வந்து இப்ப சமீபத்துல இந்த ஒரு இது கூட பார்த்தேன் நான். பிசிக்ஸ்ல வந்து இந்த ஃப்ரீக்குவன்சி லெவல் அணுக்களுடைய அசைவு அந்த இயக்க அலை வந்து எல்லாம் ஒண்ணு போல ஒண்ணு சேரும் பொழுது இந்த அணுக்கள் வந்து பிணைப்பை விட்டுடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது உச்சகட்டமான ஃபியூஷன்ல தானே அது அட்டாமிக் ஃபிஷன் நடக்கும் இல்லையா? ஃபிஷன் இல்ல, அந்த இடத்துல அந்த அணுக்கள் ஒண்ணு சேர்ந்து இருக்கக்கூடியது விலகி ஒன்னொன்னும் தனித்தனியா விலகி போயிருது. ஒரே அலைவரிசைக்கு வரும் பொழுது என்ன ஆகுது, அது பிரிஞ்சிருது அப்படிங்கிறது இது சமீபத்துல இந்த இதுல படிச்சேன். எல்லாம் ஒண்ணு போல வரும் பொழுது டப்புன்னு எல்லாமே சிதறிடுது அப்படிங்கிறது இப்ப பிசிக்ஸ்ல. இது பிசிக்ஸ் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இது பத்தி, அல்லது அதுல படிச்சவங்க இருந்தாங்கன்னா இது பத்தி பேசலாம். அதுக்கு ஏதோ ஒரு சிங்க்னு சொல்லி சொன்னாங்க, அதுதான் நினைவுக்கு வந்தது. இப்ப இந்த தனிமையில கூட்டத்துக்குள்ள இருக்கும் பொழுது அந்த தனிமையை உணர்றது பத்தி, அது வந்து இனத்தோடு சேரும் சொல்றோம் இல்லைங்களா? அப்போ எல்லாமே அணுக்களிலிருந்து ஜீவராசிகள் வரைக்கும், குரங்குகள்லாம் கூட அதுலயும் டிவிஷன்ஸ் இருக்கு. ஒரு குரூப்பாக தான் இருக்கும். ஒரு குரூப் இன்னொரு குரூப் பார்த்து சண்டை போட்டுப்போம். ஆமா, ஆலையில 2 குரூப் இருக்குது குரங்கு. அங்க சொல்லுவாங்க, ஏதோ ஒரு குரூப் அது ஒரு கட்சிங்க, ஐயா 2 சந்திச்சு வச்சுக்கங்க, அவர் நல்ல காலம் தான் அப்படிம்பாங்க. அப்படி அடிச்சுக்க முடியும். அதனால நம்ம என்னதான் கூட்டம் வந்தால் நம்மால் இருந்தா தானே அந்த சேர்க்கை. அப்ப அந்த இடத்துலயும்
அது தனிமை தான். எத்தனை கூட்டம் இருந்தாலும் ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்கிறோன்ற உணர்வு வேறு, சொந்தம் என்ற உணர்வு வேறு. இதெல்லாம் அனுபவத்தினுடைய கேரக்டரைசேஷன் தான். ம். ஒத்து ஒத்து வரக்கூடிய அலைவரிசை அப்படிங்கிற மாதிரி வருங்களா? அது வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க வந்து இப்போ மேரேஜோ இல்லை ஃபங்க்ஷனோ இல்லை பஸ்லயோ போய் உட்காடுறோம், எல்லா சீட்டும் தான் ஒவ்வொரு சீட்டு காலியா இருக்கும். எங்க போய் உட்காடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒத்த அலையா இருக்கும், அங்க போய் உட்காருவோம். அது என்னன்னே காரணம் தெரியாம காரணம் தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த அலை ஃப்ரீக்வன்சி வந்து அதே கேரக்டர் அலை ஃப்ரீக்வன்சி உள்ள இந்த இடத்துல தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அங்க போய் ஒரு இடத்துல போய் அங்க உட்காடுறோம். ஏன் அங்க உட்காந்துருக்கூடாது? அதுலயே பார்த்து ஒரே ஒத்து உட்காருமா இல்லையா? சரிதான். எல்லாமே அலை இயக்கம் தாங்கய்யா. வாழ்க வளமுடன். ராஜாராமன் ஐயா வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், வாழ்க்கமுடன் சொல்லுங்க ஐயா. இங்க மாலை வணக்கம், அங்க காலை வணக்கம். வழக்கம் ஆரம்பிச்சிங்க, அதை பத்தி ஒரு சந்தேகம் வருது எனக்கு. சொல்லுங்க. ஒன்றீடு அன்றி விரிந்து ஆரம்பிச்சிங்கல்ல. ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீர் ஒன்னா ஒடுங்கி தவ நிலையில இருக்கணும். இல்ல விரிந்து போகிறது அப்படின்னாக்க ஆராய்ச்சி உடையது. ஆராய்ச்சினா ஏதோ ஒரு இயற்கை நிகழ்வுகள், ஒரு துறை பற்றிய சிந்தனை, அப்படி ஆராய்ச்சியோடு இருந்தா ரெண்டுமே தவ நிலையில தான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப ரெண்டாவது சொன்னீங்களே அண்டி விரிந்திடுன்னு, இந்த ஆராய்ச்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் எப்போதுமே அவங்க வந்து டெல்டா தீட்டா அலையில தான் இருப்பாங்க சொன்னீங்க. ஆனா பாடம் படிக்கும் போது அவங்களுடைய போட்டோ பார்க்கும்போது அவங்க எதுவுமே ஒரு பீசிங் ஃபேஸ் இல்லையே, தாடி வச்சு மீதி வச்சுன்னு ஒரு மாதிரி இருக்காங்களே, ஏன் சார் அப்படி? ப்ளீசிங் அப்படின்னு சொல்றீங்க? அவரவர் பார்வை. ஆமா, ஏன்னா ப்ளீசிங் அப்படின்றது நீங்க மனது முகத்திலே இல்லையே. அந்த காவியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க, அங்க ப்ளீசிங் இருக்கான்னு பாருங்க, முகத்தை மட்டும் கவனிச்சு பாருங்க. ப்ளீசிங் உண்மையிலேயே இந்த சயின்டிஸ்ட் வந்து அவங்க தாடி மீசை இருக்குன்னா ஒன்றும் முகபாவனை தெரியாது. அவங்க எப்பவும் இந்த உண்மையான சயின்டிஸ்ட், இந்த வேலைக்கு சம்பளத்துக்கு போயிட்டு வர சயின்டிஸ்ட் வேற. எங்க வீட்டுக்கு பக்கத்துல சோக் இன்ஸ்டியூட் இருக்கும். அங்க வந்து நம்ம மன்ற அன்பர் ஒருத்தர் இருப்பார். அந்த சயின்டிஸ்ட்னா காலையில் 10 மணிக்கு வருவாங்க, கேன்டீன் போவாங்க, லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க, மறுபடியும் வருவாங்க. என்னன்னா இந்த ரிசர்ச் பேப்பர்ஸுக்கு பாருங்க, அங்கேருந்து காப்பி அடிச்சு கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிடுவாங்க. இவங்கெல்லாம் பேருக்கு சயின்டிஸ்டுங்க, இவங்களால ஒரு புதிய கண்டுபிடிப்பும் இருக்காது. உண்மையான சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எல்லாமே மறந்துடுவாங்க. இப்போ ஏஐ எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, இன்னும் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ ரிசர்ச் ஒர்க் போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ அவங்கெல்லாம் வந்து லேப் விட்டு வெளியே வர்றாங்களா பாருங்க, ரொம்ப ரேராக தான் இருக்கும். அது மாதிரி ரிசர்ச் போகிற போது அந்த முழு நேரம் இருந்தால் தான் அதுக்குள்ளே ஆழ்ந்து போக முடியும். வெறும் 10 மணிக்கு உள்ள போயிட்டு 1 மணிக்கு வெளியே வர முடியாது. ஃப்ரீக்வன்சி அப்படி மாறாதுங்க. ஃப்ரீக்வன்சி மாறுகின்ற போது தன்னை மறந்துடுவாங்க. ஃபேமிலி, ஒர்க், அட்டாச்மெண்ட் இதெல்லாம் இருக்காது. அப்படிப்பட்ட சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே ஓகே, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்த கேள்வி வந்து இந்த அஸ்ட்ரோபிசிக்ஸ் பத்தி என்னது உள்ளோம், அதாவது வானிலை. ரொம்ப நாள் எனக்கு சந்தேகம் என்னன்னா, இப்போ நம்ம பஞ்சபூதகம் பண்றோம், நம்ம ஒவ்வொரு கோள்கள் பத்தியும் மகரிஷி விளக்கம் கொடுத்துருக்காரு, கேட்டுட்டு வரோம். சூரியன் வந்து பூமியோட 19 லட்சம் பெருசுங்கிறோம், அப்புறம் சந்திரன் வந்து பூமியோட சின்னதுங்கிறோம். இப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த சூரிய கிரகம் வரும்பொழுது டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் சொல்லும்போது அவ்வளோ பெரிய சூரியன் சின்ன சந்திரன் எப்படி மறைக்கிற மாதிரி தெரியுது நமக்கு, பாசிபிளா? சந்திர கிரகணம், சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் என்பது பூமி மறையிறது தானே சூரிய கிரகணம். ஆனா சூரியன்ல இருந்து வரக்கூடிய அலைகள் எப்பவும் மறைறது இல்லைங்க. அந்த ராகு கேது இருக்கு பாத்தீங்களா, பிளாக் ஹோல்,
அந்த பகுதிக்கு இந்த கோள்கள் வருகின்ற போதுதான் அது எந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம் கிடைக்காது அங்கிருந்து. ஏன்னா சூரியனுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வேற, ராகு கேதுடைய ஸ்ட்ரக்சர் வேற. இது காட் பார்ட்டிகல் லெவல், ராகு கேது. சூரியன் வந்து அதில் ஹைட்ரோஜன், ஹீலியம் இதெல்லாம் இருக்கு. ஸோ அது அணு நிலை, இது வந்து இறைத்துகள் நிலை, இது பிரதிபலிக்காது. அதனால இது மறைக்கும். அப்போ ராகு கேது வருகின்ற போது அந்த கருநிறமான காந்தலை பாதைகள் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் மேல் விழுந்ததுன்னா சந்திரன் இது வரைக்கும் வச்சு பெற்றுக்கொண்டிருந்த அலைகள் வந்து வராது. அப்போ இந்த நேரத்தில் இந்த நேரம் வரைக்கும் கிரகணம், சந்திரன் தெரியாது. கிரகணம் மறைத்தல். அதே போல நமக்கு பகல் பொழுதுலேயே வெளிச்சம் மறைக்கப்பட்டால் அது சூரிய கிரகணம் சொல்லணும். அது பூமி கிரகணம் சொல்லணும். அங்க சந்திர கிரகணம் சொல்றோம், இங்க பூமி கிரகணம் சொல்றது இல்லை, சூரிய கிரகணம் சொல்றோம் இல்லைங்களா? ஆனா இது கூட ஒரு பகுதி தான் நினைக்கிறேங்க. டோட்டல் எக்லிப்ஸ்ன்றது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிளாக் ஹோல் எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்றதுக்கு எங்கேயோ ஒரு தடவை படிச்ச நினைவு. இந்த பூமியை அப்படியே தள்ளாடிட்டு உள்ள போயிட்டு வெளியே வந்துடலாம், அந்த அளவுக்கு பெருசு அப்படின்றாங்க. ஸோ அவ்வளவு பிளாக் ஹோலுங்க சொன்னா அது விலகுற வரைக்கும் நமக்கு டோட்டல் எக்லிப்ஸ் தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பகுதி விழுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சயின்ஸ்ல கூட லெவல் தான் சொல்றாங்க தவிர ஸ்ட்ரெயிட் லைன் சொல்றது இல்லையே. அந்த லெவல் அப்படின்றது அதோடைய டயமீட்டர் எவ்வளோன்றது சொல்றது இல்லையே. அப்போ நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா சூரியனை வந்து இந்த பிளாக் ஹோல் அந்த காந்தாலில வந்து மறைச்சிருதுன்னு சொல்றீங்களா? ஆமா, அந்த பிளாக் ஹோல் விழுகிற போது தான் கிரகணம். அது ரைட்டு. அப்ப ஏன் சந்திரன் வந்து மறைக்கிறதுன்னு சொல்றான்? நியூஸ் படிக்கிறோம். எப்படி இல்ல, சந்திரனை நமக்கு தெரியாம மறைத்து விடுகிறது. ஓஹோ, அப்படியா? சரிங்க, நல்ல விளக்கம் கொடுத்து தெளிவாயிடுச்சியா? வாழ்க்கை வேற கருத்துக்கள் இருந்தா சேர்த்துக்கலாம். சயின்ஸ் தெரிந்தவர்கள். ராதா, உங்களுக்கு தெரியுமா? ஐயா, சூரியனை நம்ம கையை வச்சு இப்படி பார்த்தோம்னாலே மறையுது இல்ல. சோ அந்த டிஸ்டன்ஸ் ஒண்ணு. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த சூரியன் வந்து அந்த பிளாக் ஹோல் வெளிவரக்கூடிய அந்த பகுதிக்கு நேர சந்திரன் வரும்பொழுது அந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த இது வந்து மறையலாம். சோ ஸ்ட்ரைட் கரெக்டா அந்த பிளாக் ஹோல்குள்ள அந்த சந்திரன் ஃபிட் ஆகுது. அப்படி இருந்தாக்க நமக்கு வந்து அது கிரகணமா தெரியறது. சூரியனுடைய அலைகள் வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரிஃப்ளெக்டிவ் வேவ்ஸ் ஆக நமக்கு கிடைக்கும். அலைகள் வந்துட்டு தான் இருக்கு இல்லையா? இல்ல, சூரியன் அப்படின்னா அந்த பிளாக் ஹோல் வர இடத்துல வந்து காட் பார்ட்டிகல்ஸ் தானே வரல. அதுதான். அப்போ சன்னுடைய அந்த அட்டாமிக் எனர்ஜி வராது. அது நீங்க சொன்னது கரெக்ட் தான். சோ அந்த பிளாக் ஹோல் அந்த போர்ஷன்ல இந்த சந்திரன் கரெக்டா ஃபிட் ஆகுது. அப்படி இல்லைன்னா டெய்லியே வந்து நமக்கு ஒரு நேர்கோட்டுல வந்துட்டு தான் இருக்கு எல்லாமே. அந்த மாசம் அமாவாசை பௌர்ணமி வரும்போது நேர்கோட்டுல தான் வருது. ஆனா கிரகணம் வர்றது இல்ல. கிரகணம் வருஷத்துல 2 தடவை தான் வருது. அது நீங்க சொன்ன மாதிரி அந்த பிளாக் ஹோலுக்கு நேரா அது வரும்போது அது வருது. ஆனா மற்றபடி நம்ம தூரத்துல இருக்கும்போதும் சந்திரன் நம்ம டிஸ்டன்ஸை பொறுத்து கூட இது எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த நம்மளுடைய பார்வைக்கு அது வந்து கரெக்டா ஃபிட் ஆச்சுன்னா அந்த இது மறைய. ஐயா, நீங்க விண்ணு உயிர் அப்படின்னு சொன்னீங்க. விண்நிலையில உயிர் நிலையில விண்ணு உயிர் ஒண்ணுதானே? நீங்க சொன்னது வந்து உயிரினம், அது வந்து அசேதனம் சேதனம் அதுக்காக சொன்னீங்களா? இல்ல, அதாவது விண்ணிலிருந்து தான் உயிர் உருவாக்குது. ஆனா விண்ணே உயிர் கிடையாது. விண்ணோட இந்த நவகோள்கள், பஞ்சபூதம், நட்சத்திரங்களுடைய தொகுதி, இது 3 சேர்கின்ற போது விண் உயிராக மாறுது. ஓகே ஓகே, அந்த டிஸ்டிங்ஷன்ல தான் சொன்னீங்க. அதர்வைஸ் வந்து வெண் துகளும் உயிர் துகளும் ஒண்ணுதான் இல்லையா? உயிரினத்துல இருக்கறச்சே உயிர் துகள், வெளியில இருக்கறச்சே அது வெண். அது கரெக்ட் தான். முதல்ல எனக்கு வந்து டவுட் இருந்தது.
சோ அதனால நீங்க அந்த இடத்துல வேறுபடுத்தி சொன்னதுனால ஆமாம்மா. விண்நிலை வேற உயிர்நிலை வேறன்னு சொன்ன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் வந்தது. அப்புறம் நீங்க ஆமா. வந்து இந்த மீனிங்ல சொல்லிருப்பீங்க அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு ஏன்னா நான் விண்நிலையின் போது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல வர்றதுனால அவருடைய ஃப்ரீக்வன்சில வந்து 4 to 7. உயிர்நிலை அப்படின்ற சென்சிங் ஃபேக்கல்ட்டி வரும்போது 8 to 40 வரைக்கும். அதனால அந்த உயிர்நிலை அப்படின்றது 8க்கு பிறகு தான் அந்த உணர்தல் வரும். ஸோ ஒரே அந்த வேவுடைய ஃப்ரீக்வன்சி மாறுகின்றப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு நிலைக்கு அது மேன்மைப்பட்டு கொண்டே வருது. ஆனால் நமக்கு வந்து பூஜ்ஜியத்திலிருந்து 40 வரைக்கும் நம்முடைய தன்மை இருக்கும். ஸோ மையத்தில் சுத்தவெளி பூஜ்ஜியம், அவருடைய ஆற்றல் எழுச்சி பெற்று 40 வரைக்கும் வருது. அந்த 40க்குள்ள காட் பார்ட்டிகல் லெவல், எனர்ஜி லெவல், பியூர் பயோமேட்ரிக் லெவல், கேரக்டர்ஸ் பயோமேட்ரிக் லெவல் 4 இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தானே ஆத்மாவுடைய கணக்கு. சரிங்களாம்மா? கரெக்ட்டுங்கய்யா. கரெக்ட். ஐயா இன்னொரு கேள்வி கேட்கலாமா? ஐயா கேளுங்க ஐயா. இப்போ வந்து நம்ம உடற்பயிற்சி நம்ம செய்யறோம். நம்ம 9 வகை பயிற்சி பண்றோம், 12 தான் இருக்கும். அதுல வந்து பண்ணும்போது ரைட்டு லெஃப்ட் மாத்தி மாத்தி சில நிலைகள்லாம் வருது செய்கிறோம். எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த உடல் தேய்த்தல் பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம உள்ளங்கையால நம்ம தொப்புல சுத்தி 3 3 3 பண்றோம். பண்ணிட்டு அது பண்றது ரைட் ஹேண்ட் பண்றோம். அடுத்து லெஃப்ட்ல தான் பண்ணமே, அதே வந்து மேல கொண்டு போய் இடது மார்பையை சுத்துறோம் நம்ம. இதான் கேள்விதான் எனக்கு. அதாவது வலது இடது 2 பக்கம் வருது இல்லைங்கய்யா? ஆமா. அப்போ நீங்க வலது கையை இடது மார்பு சுத்துற போது ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ், மறுபடியும் கிளாக் வைஸ். இடது கையால வலது மார்பு தொட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் போகும், அப்புறம் கிளாக் வைஸ், மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ கணக்கு 2 கோட்டிங்களும் சரியா போச்சு இல்லையா? இப்போ என்ன சொல்றாங்க, அர்த்தநாரி தத்துவம் பாத்தீங்கன்னா ஒரு பாதி ஆண் உயிர் ஒரு பாதி பெண் படி சொல்றாங்கல்ல இல்லைங்களா? இல்ல எனக்கு எனக்கு அவ்வளவா விளக்கலைங்க பதில். என்ன கேட்கிறேன்னா, அதாவது நம்முடைய ஜீவாந்த லெவல் பாத்தீங்கன்னாங்கய்யா, அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் 2மே இருக்கு. ஆமா இல்லையா? அப்போ எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் பிரிச்சு பார்க்கறது கஷ்டம். அதையும் பிரிச்சு பாசிட்டிவ் ஒடுங்க முடியும். தவத்துல வந்து ரொம்ப டீப்பா போனோம்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியும்னு சொல்றாங்க. கேஜிஎஸ் ஐயா வந்து ஒரு தடவை சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு நுணுகி போனால் அதுவே முடியும். அப்போ இந்த எக்ஸசைஸ் ஃபார்ம் பண்ணும்போது மகர்ஷி வந்து அந்த லெவல் இருந்தேன்னு சொல்றாங்க. அதனால அப்படி இருக்கலாம். அல்லது இன்னொரு பொதுப்படையான காரணம் சொன்னா, நீங்க இடது கை எடுத்தீங்கன்னா கிளாக் வைஸ் தான் முதல்ல போக முடியும், வலது கை எடுத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் போகும். பட் எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு சுற்று அப்படி சுற்றுன்றது நம்முடைய கணக்கு தாங்கய்யா. கைப்பயிற்சிக்கு ஒருத்தர் கேட்டா, சாமிஜி முதல்ல வளைச்சுற்று சுத்திட்டு அப்ப இடச்சுற்றா இல்லை இடச்சுற்று முடிச்சுட்டு வளைச்சுற்றாங்க. சுத்தினா சரின்னாரு. ஏன்னா வளம் இடம் 4 திசைகள் எல்லாம் நாம வகுத்துக்கிட்டது தானே. பூமிக்கு எங்க வடக்கு கிழக்கு வலது இடதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நாம உருவாக்கிக்கிட்டது தானே. யூஸ்வலா வளம் என்பது நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? எல்லாமே வளம் வருவது, வலது வளம் வருவது அப்படின்ற. அதனால வலது கை பழக்கன்றது எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம். இடம் என்பது நெகட்டிவா எடுத்துக்கிறோம். இந்த தத்துவம் வந்து அர்ஜுனாரி தத்துவம். பாசிட்டிவ் என்பது அறிவு, நெகட்டிவ் என்பது எனர்ஜி, அறிவு என்பது சிவம், நெகட்டிவ் என்பது சக்தி. அதுதான் அர்த்தநாரி தத்துவம் இல்லைங்களா? ஏன் இப்ப நமக்குள்ள வல சுற்று இட சுற்று 2 இருக்கு இல்லையா? இடக்கலை பெண்கலை சொல்றோம். அது நம்ம உடம்புக்குள்ள. ஆமா, மூச்சு 2 இருக்கு. ஆமா, அதே மாதிரி அசேதனத்துல இருக்கா? கிடையாது. எப்படிமா? இப்போ அதே மாதிரி உயிரற்ற பொருட்கள்ல அந்த மாதிரி இருக்கா?
இருக்குமா, மேக்னெட்டிக் இது இருக்குல்ல, லைக் போல்ஸ் ரிப்பல்ஸ் அண்ட் லைக் போல்ஸ் ரெண்டுமே அட்ராக்ட் இருக்கா? சொல்லி. ரெண்டுமே இருக்கா? இல்ல இப்போ பூமி வந்து வலச்செயலா சுற்றுதுன்றாங்க, இப்போ ஆமா, சுக்கிரன் வந்து இடச்செயலா சுற்றுது அப்படின்றாங்க. அது ஏன் அப்படி வேறுபாடு? அது உள்ளுக்குள்ளேயே ரெண்டும் இருக்கா இல்ல சுக்கிரன் இடச்சூழலாமா? ஒரே மாதிரி தான் இருக்கும்? இடச்சூழல் அப்படி கிடையாதுமா. சொல்றாங்க. இல்லம்மா, வீனஸ் மட்டும் ஆப்போசிட்டா சுற்றுன்றாங்க. இல்ல. அது என்ன சொல்லுவாங்க, சாமி என்ன சொல்லுவாங்கன்னா, இடம்ன்றது எப்படி சுழற்சி வந்து எல்லாமே ஒரே சைடு தான். ஏன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி சுத்துதோ அதே மாதிரி தான் எல்லாமே சுத்த முடியும். சூரியனை சூரியனை சுற்றும் பாதையில தலைகீழ சுற்றுது. சூரியனை சுற்றி வருகின்ற போது ஒன்று எதிர்த்து போகுது அப்படிம்பாங்க. எதிர்த்து போறது இல்ல. இப்ப சூரியன் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வச்சுக்கமா, சூரியன் சுத்திட்டு இருக்கு மெதுவா, அப்படியே காந்தல் அப்படியே ஒரு டைரக்ஷன்ல போகுது. அப்படியே பாவனை பண்ணுங்க, போகுது. இப்ப அந்த காந்த காலத்துல பூமியும் இருக்குது, நம்ம கோள்கள் இருக்குது. இப்ப இதனுடைய எடை மாஸ் இருக்கு இல்லையா? இந்த மாஸ் வந்து சூரிய காந்தல போகக்கூடிய அந்த வேகத்துல ஒரு தடை ஏற்படுத்தும், நகராது இல்லையா? தண்ணி ஓடும்போது இடையில கல் இருந்தா தண்ணி அந்த தடைப்படுது இல்லையா? அதே போல இது ஒரு தடை ஏற்படுத்தும். இந்த தடை சூரியனுடைய அந்த காந்தலை வேகத்தை விட குறைவாக இருந்தால் அப்போ இந்த தடை போக மிச்சம் உள்ளது இதனுடைய வேகமாக இருக்கும், பாசிட்டிவ் சைட்ல வளச்சூழலாக. சப்போஸ் இதோட எடை அதிகம்னு வச்சுக்கோங்க, அப்போ சூரிய அலைச்சூழல் என்ன ஆகும், இதை கிராஸ் பண்ணி போயிடும் இல்லைங்களா? இப்போ வாய்க்கால தண்ணி ஓடுதுன்னா சின்ன கற்கள் வந்து தண்ணியோடு சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா தண்ணி போற வேகத்துக்கு போகாது, கொஞ்சம் பின்னாடி தங்குதேன்னு போகுது. அது பெரிய கல்லா இருந்தா தண்ணி போயிட்டு இருக்கும், கல் அங்கேயே தான் இருக்கும் இல்லைங்களா? அதே போல தி வெலாசிட்டி ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தி சன் எடுத்துக்கங்க, மைனஸ் தி ரெசிஸ்டன்ஸ் கிரியேட்டட் பை தி மாஸ். ரிசல்ட் என்ன அப்படின்னா, இதை விட இது குறைவா இருந்தால் ஒரு பிளஸ் ஆன்சர் வரும், இதை விட மாஸ் அதிகமா இருந்தால் ஒரு மைனஸ் ஆன்சர் தான் வரும். அந்த மைனஸ் தான் வந்து எதிர்த்து போகுதுன்றாங்க. எதிர்த்து போறது இல்லை, அது இருக்கிற வேகத்துக்கு சூரியனுடைய காந்தங்கள் தள்ள முடியல. ஆமா, வெயிட் அதிகம். அதான் வந்து ரிவர்ஸ்ல போகுது அப்படிம்பாங்க. எதுவுமே ரிவர்ஸ்ல போகாது. சரிங்களாம்மா? அதேதான் நம்ம வந்து ட்ரெயின்ல போகும். என்னமா புரியலமா? இல்லைங்க, ஆமா, அது வந்து சுத்துறதுல அது சுத்தும் வகை வேற. எப்படின்னா ஆமா, சூரியன் வந்து மேற்குல உதிச்சு கிழக்குல மறையும் அப்படிம்பாங்க. அந்த பக்கம் ரிவர்ஸா சுட்டும் அப்படி சொல்றது. தன்னைத்தானே சுற்றும் சுழற்சி வந்து அந்த கிழக்கு மேற்குன்றது என்ன, உதிக்கிற நேரம் கிழக்குன்னு பேர் வச்சுக்கிட்டோம், மறைகிற நேரம் மேற்குன்னு பேர் வச்சுக்கிட்டோம் இல்லைங்களா? பூமி ஒரே டைரக்ஷன் தான் சுத்திட்டு இருக்குது, சூரியனும் அதே போல அதனுடைய வேகத்துல மெதுவா சுத்திட்டு தான் இருக்குது. எதுவுமே இல்லை. நாம வந்து அடையாளத்துக்காக உதிக்கின்ற நேரம் நமக்கு எப்போ தெரியுதோ, பகல் ஆரம்பிக்குதோ, அதை கிழக்குன்னு வச்சுக்கிறோம். அதாவது கிழக்குன்னு சொன்னாலே ஈஸ்ட் என்பதே ஈஸ்வர் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் ஈஸ்ட் வந்ததுங்க. அப்ப தானாக எழுச்சி பெறுகின்ற நிலை ஈஸ்வர். அதே போல பூமி சுத்திக்கிட்டே இருக்கு தானாக. அது நம்முடைய பார்வைக்கு வெளிச்சத்தை தோற்றுக்கின்ற போது அதை ஈஸ்ட் கிழக்கு திசைன்னு வச்சுக்கிட்டோம். அது மறைகின்ற போது அதை வெஸ்ட்னு வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். எல்லாம் அடையாளத்துக்கு வச்சுக்கூடிய பெயர்கள் தான்மா. சுழற்சி தானே ஒரே இயக்கம். என்னம்மா, கிளியர் ஆச்சா? ஓகேங்கய்யா. ஓகே, வெல்கம். பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப. சரிம்மா. கொஞ்சம் பாவனையோடு செய்து பார்த்தாதாம்மா புரியும். இல்ல புரியுது, நீங்க சொல்றது புரியுது. ஆமா, பட் அவங்க அதுல ஸ்பின்ஸ்னு போட்டிருக்காங்க, ஸ்பின்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் போட்டிருக்காங்க. இத செக் பண்ணி. ஸ்பின்னிங் வந்து ஸ்பின்னிங் எப்பவுமே இருக்கும். இல்ல, ஸ்பின்னிங்கே வந்து எர்த் இல்லாம ஆப்போசிட் டைரக்ஷன்ன்ற மாதிரி போட்டிருக்கு. அந்த ஆப்போசிட் இது இந்த கணக்குல வந்து அவங்க சூரியனுடைய ஃபோர்ஸ் சுத்துன்றதெல்லாம் எடுத்துக்காம வெறுமனே பார்த்தாக்க அது ஆப்போசிட்ல போற மாதிரி தெரியும். ஆனா எதுவுமே ஆப்போசிட்ல போகாது. ஏன்னா இறைத்துகள் சேர்க்கை தான் எல்லாமே.
அந்த அப்ப வேக அளவு இறைத்தூள் போல அவ்வளவுதான். அப்ப அது ஆமா பின்னாடி போற மாதிரி இருக்கு. ஆமா அந்த வேக அளவு போகாதனால அது பின்னாடி வரா மாதிரி பின்னாடி இருக்கு. போற மாதிரி நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். ஓகே. ஏன்னா ஒரு பிரின்சிபல் பார்த்தோம்னா இறைத்தூள் எந்த இடம் சுத்துதோ அதே மாதிரிதான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அணுக்கள் சுத்துது, சுத்தி ஆகணும். அதனாலதான் கேட்டேன். சுத்தி அப்ப ஆகணும். நம்ம அதே உடலுக்குள்ள மட்டும் எதுக்கு 2 விதமா சுத்துது? 2 விதம் கிடையாது. இந்த மேக்னட்டிசம் வரும்போது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து வெளிப்படக்கூடிய மேக்னட்டிசம் மட்டும்தான் 2 தன்மை, அட்ராக்ஷன் ரிப்பல்சன். உயிர்த்துகள் ஒரே டைரக்ஷன்ல தான் சுத்தும். காந்தம் மட்டும்தான் 2 திசையில சுத்தம்ன்றீங்க. அதாவது இறைத்தோல் குவிந்து விண்ணாயிட்டு அந்த விண்ணிலிருந்து வெளியே வர்றது பாருங்க காந்தம், இதுலதான் எருமைத்தன்மையை நம்ம உணர முடியும். இதுதான் டைரக்ஷன் மாறும்ன்றீங்க. ஆமா இப்ப உயிர்த்துகள் அதே ரொட்டேஷன் சர்க்குலேஷன் ஆமா அதே ரொட்டேஷன் கிளாக்வைஸ்ல தான் போகும். ஆமா ஆனா அதுல இருந்து வர காந்த துகள் தான் அது ஆமா போக்குக்கு ஏத்த மாதிரி மாறும். ஆமா அந்த என்ன சொல்ற பொலாரிட்டின்னு சொல்றோம் இல்லம்மா, ஓகே. அந்த பொலாரிட்டி அரேஞ்ச்மெண்ட் வந்து விண்ணிலிருந்து வரக்கூடிய இறைத்துகள் தான். அது விண்ணிலிருந்து விண்ணின் கரைசல் வச்சுக்கணும். விண்ணின் கரைசல்ல அந்த காந்தம் வந்து 2 டைரக்ஷன் காட்டும், அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் காட்டும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். ஒரு கேள்வி. இது வந்து புராண கதையை ஒட்டின கேள்வி, விளங்காத இன்னைக்கு விளக்காம இருக்கு. இப்ப வந்து சிவன் பார்வதி கல்யாணம் நடக்கும் போது தேவர்கள் எல்லாம் வடக்கு பக்கம் போயிட்டாங்க. அது வந்து வடக்கு இது பண்ணி தெற்கு தூக்கி எடுத்து இம்பேலன்ஸ் ஆயிடுது பூமின்னு சொல்றோமே, இது வந்து சாத்தியமா? அப்படி பார்க்க போனா உலகம் முழுக்க நிறைய மலைகள்லாம் இருக்கு, மலைகள் தாங்கிதான் பூமி சுத்துறது, அது எங்கேயுமே பேலன்ஸ் லூஸ் பண்ண மாதிரி தெரியலையே, இது எப்படி அது விளக்கம் கொஞ்சம் விளக்கம் தரீங்க? அதாவது இது வந்து இஎஸ்பி சொல்ல வந்ததுங்க ஐயா. அந்த தெற்கு சமணப்படுத்துறதுக்கு அகஸ்தியர் அனுப்பிட்டார். அப்ப அகஸ்தியர் கேட்கிறாரு, ஐயோ இந்த உங்களுடைய மனக்காட்சி நான் பார்க்க முடியாது, நான் என்ன பாவி ஆயிட்டேனா அப்படின்னு கேட்கிற போது, இல்ல நீ உனக்கு தெரியும், நீ அங்க போ அப்படின்பாரு. அப்போ நேரடியாக பார்க்கறது பருப்பொருள் காட்சி. அகஸ்தியர் அதே காட்சி இங்க வந்து இஎஸ்பியில பார்க்கிறார், எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். அப்ப சிவமே தான் உணர்கின்ற ஜீவன்களாக இருக்கிறது, உணர முடியாத அருவமாகவும் இருக்கிறது. 14-40 நாம் பருப்பொருளாக பார்க்கிறோம், ஓசையை கேட்கிறோம், பார்வையை பார்க்குற எல்லாமே. 8-13 பார்க்குறோம், ஆனா அது சென்ஸ் கடந்து பார்க்குறோம். இப்போ பூமி சுத்தினா சத்தம் வருமானு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வந்தா காதுல கேட்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. காதுல கேட்காத அளவுக்கு பூமி சுத்திட்டு இருக்கு. அந்த வால்யூம், அந்த சவுண்ட் நீங்க எப்படி கேட்க முடியும்? இஎஸ்பியில கேட்கலாம். இஎஸ்பியில பூமி என்ன சத்தம் போடுதுங்கிறத அப்ப கேட்கலாம். ஏன்னா இந்த காதுக்கு வந்து 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் ஹியரிங் கெப்பாசிட்டி. 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே போனாலும் கேட்காது, 20 கிலோ ஹெர்ட்ஸ்க்கு மேல போனாலும் கேட்காது. ஆனா பூமி சுத்துற சத்தம் வந்து பயங்கரமான கணக்கு. அது இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த சவுண்ட்ல ஹெர்ட்ஸ் கணக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த கணக்கெல்லாம் அப்பாற்பட்ட சவுண்ட் அது. இப்ப அது அந்த காது கேட்க முடியாது. அப்ப காதுன்ற புலன் கடந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்ல பூமி சுத்துற சத்தத்தை கேட்கலாம். அது மாதிரி இந்த தத்துவத்தை காட்டுவதற்காகத்தான் சிவன் தத்துவத்துல அகத்தியர் இங்க வந்த தெற்குக்கு. 2வது, சிவன் வடக்கு பக்கம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலயும் தான் இருக்கிறான். ஏன் வடக்குன்னு சொன்னாங்கன்னா, இப்ப தட்சிணாமூர்த்தி தத்துவம் சொல்றாங்க பாருங்க. தட்சிணாமூர்த்தி தத்துவத்துல சிவன் எப்பவும் தெற்கு நோக்கி இருப்பார். தட்சிணாமூர்த்திக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, குருஸ்தானம் அப்படிம்பாங்க. நீங்க நடைமுறையில வந்து வடக்கிருத்தல்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயோ நம்ம படிச்சிருக்கோம், இது மகாபாரதத்துல வரும். அப்ப வடக்கிருத்தல் அப்படின்னு சொன்னா இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி வடக்கு நோக்கி உண்ணவரது வந்து அப்படியே வாழ்க்கை முடிச்சுட்டு வடக்கிருத்தல். அப்ப வடக்கு திசை என்பது ஆன்மீகத்திற்கான திசை. அதனால தெற்கு என்பது லௌகிக வாழ்க்கை, வடக்கு என்பது ஆன்மீக வாழ்க்கை. அதுல தேர்ச்சி பெற்ற குரு தெற்கு நோக்கி இருந்தாலும் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப சீடர்கள் எல்லாம் வடக்கு நோக்கி இருக்க, இறை தத்துவத்தை நோக்கி இருக்க, அது உணர்ந்த குரு தெற்கு நோக்கி தான் நமக்கு சொல்லித்தர முடியும்.
அப்ப குரு உட்கார திசை தெற்கு, மாணவர் உட்கார்ற திசை வடக்கு. அந்த குரு தத்துவம் தான் தட்சிணாமூர்த்தி. கரெக்டா. எல்லாம் பக்தி மார்க்கெல்லாம் கதைகள் தாங்கி, அதுக்குள்ள போனா எல்லாமே பிலாசபி தான் அதுக்குள்ள இருக்கும். அதான் அந்த கதையே இன்னைக்கு புரியாம இருக்கு. நீங்க போயிட்டு சொல்றீங்க நீங்க நன்றாங்க. ஆமா, வேதத்திலும் தெரிஞ்சனே எல்லாம் அதுக்குள்ள அடங்கி போயிடுங்க. ஓகேயா, ரொம்ப நன்றியா. நல்ல நன்றிம்மா. கேள்வியெல்லாம் கேட்டாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வடக்கு எதனால் ஆன்மீகத்துக்கானது? திரும்ப ஒரு முறை. அதாவது வடக்கு எதனால் ஆன்மீகத்துக்கு அப்படின்னா, இப்போ மையம், இப்போ பூமி எடுத்தீங்கன்னா கிராவிட்டின்னு சொல்றோம் பாருங்கய்யா. கால்கள் வந்து வடக்கு எடுத்துக்கிறோம், ஏன்னா ஈர்ப்பு சக்தி வடக்கு. அப்போ வடக்கு என்பது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இந்த யூனிவர்சல் எவல்யூஷனுக்கு வந்து அந்த பியூர் ஸ்பேஸ்ன்றது அட்ராக்ஷன் தானே, இல்லைங்களா? அந்த அட்ராக்ஷன்லேருந்து தான் ரிப்பல்ஷன் கிரியேட் ஆகுது. அதனால அட்ராக்ஷன் தானே இது. நார்த் அப்படின்றது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான். இப்போ பூமி சென்டர் ஆஃப் கிராவிட்டி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் ஈர்த்து பிடிச்சிருக்குல்ல, அதனால தானே இந்த 1050 மைல் வேகத்தை சுற்றினாலும் நம்ம வந்து தெரிச்சு போகாம பூமியில இருக்கிறோம், இல்லையா? ஒன்னா நீங்க அட்ராக்ஷன் எடுத்துட்டாலும் சரி, அல்லது கம்ப்ரஷன் எடுத்துட்டாலும் சரி, சூழ்ந்தழுத்தம் ஆற்றல் தானே அது. சூழ்ந்தழுத்தம் ஆற்றல் தான் கரெக்ட். சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ், கிராவிட்டி என்பது கிடையாது. அது இப்பதான் சொல்றாங்க. முதல்ல கிராவிட்டி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ கிராவிட்டி கிடையாது, சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் மையம் நோக்கிய ஒரு விசை, இல்லையா? அந்த விசையினால நம்முடைய பாதங்கள் வந்து பூமியில ஒட்டி இருக்கு. அதனால தலைப்பகுதி தெற்கு அப்படிம்பாங்க. இப்போ தென் புலத்தார் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அதை கிரவுன் சக்கரான்னு துரிய தவம். அப்போ ஈர்ப்பு மையத்துல போனாலும் சரி, விரிஞ்சி சுத்தொலிக்கு போனாலும் சரி, ரெண்டுமே இறைநிலைத்தன்மை தானே. இது ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபல், அது கிராவிட்டி பிரின்சிபல். அதனால நார்த் என்பது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஒன்லி. அதனால வடக்கு திசை என்பது ஞான திசை. அதனால தான் வீடு கூட வடக்கும் கிழக்கும் இருக்கிற வீட்டுல செல்வமும் குறையாது, ஞானமும் குறையாது. அதனால தான் வடகிழக்கு உள்ள சைட்டுக்கு வந்து விலை ஜாஸ்தி ரியல் எஸ்டேட்ல. அது கன்னிமூலை எதுன்னு தெரியாது. வடக்கும் கிழக்கு அந்த கார்னர் பாருங்க, அந்த கார்னர் சைட்டுக்கு விலை ஜாஸ்தி சொல்லுவாங்க. ஏன்னு தெரியாது. வடகிழக்கு வீடுங்க ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. என்ன நல்லதுன்னா, கிழக்கு என்பது லக்ஷ்மி செல்வம், வடக்கு என்பது சிவம் ஞானம். ஸோ ரெண்டுமே அருளும் பொருளும் இணைந்தது வடகிழக்கு. அருளும் பொருளும் அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. மணி 6:24. உங்களுக்கு 7:30 மணி ஆச்சு. இப்போ உங்களுக்கு எத்தனை மணிக்கு அடுத்த வகுப்புங்கய்யா? எனக்கு 8 மணிக்கு மலேசியா. நண்பர்கள் யாருக்கு இன்னும் வேற ஏதாவது சம்பந்தப்பட்ட கேள்விகள்? இப்போ எல்லாருக்குமே தெளிவு தான். இப்போ நம்ம தான் கேள்வி கேட்குறவங்க தான் இப்போ ஒன்றும் தெரியாமல் கேட்டுட்டு இருக்கோம். அப்போ இல்லை நம்ம கேட்குற கேள்வி எல்லாரும் கேட்டு அவங்க தெளிவாயிருவாங்க. கேட்குற மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் தானே பயனாகும். ஆமாம் 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 ஆமாம். அருமை, சிறப்புங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அந்த வடக்க பார்த்து சாப்பிடக்கூடாது, வடக்க தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்றது இதுதான் காரணமாங்கய்யா? ஆமா, ஏன்னா வடக்கு ஈர்ப்பா இருக்கிறதுனால நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகும்.
அதனால வடக்கு பக்கம் தலை வைக்க கூடாது அப்படிம்பாங்க. இப்ப ஞாபகம் வருது. இதை பத்தி ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க. ம் ஏன்னா எப்படி பூமி எனர்ஜி வந்து போகும். பூமியில காந்த பாறை இருக்கிறதுனால பூமிக்கு ஒரு காந்த களம் இருக்குங்க. ஆ, அந்த காந்த களம் வந்து நார்த்து சவுத்து தானே அந்த ம், காந்த சுழல் இருக்கு. ம், 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 ம். அப்ப அதுக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் தெரப்பின்னு வச்சுக்கோங்க. ம், இப்போ அப்படியே பாவனை பண்ணுங்க, நார்த்து சவுத்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சுத்திட்டு இருக்குது. ம், நாம அந்த என்ன ஸ்கேன் அனுப்புவாங்களே அது ம், மாதிரி அந்த காந்த களத்துக்கு உள்ள போன வச்சுக்கோங்க. ம். இப்போ அந்த டிசைனவா இருக்கும், கிழக்கு மேற்காக இருக்கும். ஆமா. அப்போ கிழக்கு பக்கம் இந்த தலை வைக்கிறது எனர்ஜி வந்து அதிகமாக கிடைக்கும். நைட் வந்து ம், கொஞ்சம் தூங்கினாலும் உடம்புக்கு அந்த எனர்ஜி நிறைய கிடைக்கும். ஏன்னா அந்த காந்த ம், களம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து சார்ஜ் பண்ணும். ம், ம். அதனால தான் கிழக்கு பக்கம் தலை வைக்கிறது பெட்டர், நார்த் பக்கம் அப்ப நம்ம வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. வடக்க தலை வச்சு படுத்தோம்னா நம்மளுடைய எனர்ஜி எனர்ஜி லாஸ் லாஸ் ஆகும். ஆகும். காலை எந்திரிக்கும் போது நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஓகேங்க. ஓகே. அதனாலதான் காலில் விழுகக்கூடாதுன்னு சொல்றாரோ ஐயா, நம்ம ஐயா. காலில் விழுகிறது என்பது வந்து என்ன சொல்றது, அது ஒரு வகையில் அடக்கத்தின் கணக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அது ஆ, நமக்கு வந்து யாராவது கால் விழுந்தாங்கன்னா உச்சி மேலே பம்பாகும் பாருங்க, ஆமா. ஆணவம் எகிரிடும். ஆ, அதனால காலை விழுகிறது விடக்கூடாது. அதான் மகான் சொல்லுவாங்க, யாரு பாதம் படிய வேணாம், கையெடுத்து கும்பிட்டு ஆமா, அழுவட்டுன்னு சொன்னாலே போதும். ஏன்னா சாமியுடைய லெவல் என்னன்னா எல்லாமே பிரம்மம் ம், இல்லையா. அப்போ எதுவும் எதை கீழ்பட்டது இல்லையா. இப்போ ம், நீங்க காலை எப்போ பனி வருவது என்பது வேற, அந்த ம், பனிவு வந்து வெறும் பிசிக்கல் எக்ஸஸா வர்றது வேற. ம், அப்போ இந்த பணிவு மனதனுடைய பக்குவம். ம், எப்பவுமே குரு வந்து நம்ம கடவுளாக நினைக்கக்கூடிய பக்குவம் வந்து அது மனதனுடைய அடக்கம். ம். நேர காலில் விழுகிறது அப்படின்றது வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி, பிசிக்கல் ஒரு ஆக்ஷன். ஸோ இதை விட மனசளவில் குரு வந்து நீங்க கடவுளாக நினைக்கிறது தான் உயர்வானது. சரி, சரி. அதனால எல்லாமே பிரம்மமாக இருக்கிறோம். மகர்ஷி நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறாங்க. அப்ப நம்ம விட கண்டிப்பா. உயர்ந்ததுனால தானே வழிகாட்டியா இருக்கிறாங்க. ம், குரு சாட்சாத் ஆமா. பரபிரம்மம். அப்ப பரமரம். இறைவனாக குருவை மதிக்கணும். ம். எல்லா குருவும் இல்லை, நல்ல குருவை. ஆமாங்க, ஆமாங்க. நமக்கு இறைவனே குருவாக வந்திருக்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெளிவா விளக்கமா கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் ஆமா உங்களுக்கு எதாவது தெளிவா தெரிஞ்சுச்சுன்னா அது நீங்க சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதுதான் ஆமா நீ ஆமா. சுயமாய் சிந்தித்து தெளிவாய் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கும் இதுக்கு மேல இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் அவங்களுடைய தேடல் குறையாம தான் இருந்திருக்கு. இல்ல இருக்கலான்றது இல்ல. அதாவது எப்படின்னா, இப்ப அம்மா வந்து ஒரு குழந்தைய எப்படி ஊக்கப்படுத்துவாங்க, நான் முடிண்டாக்க நான் தூக்கு அப்படின்றாங்க இல்ல. ஆமா, ஆமா. அது அது போல மாதிரி தாய் ஸ்தானம், அது குருஸ்தானம் வந்து தாய் போல. தாய் உங்களால ஸ்தானம். முடியும், இன்னும் மேல வாங்க, நான் என்னோட நீங்க நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்றது தாய்மை. ஆமாங்க, ஆமாங்க. மற்றபடி குரு யாரும் மிஞ்ச முடியாது. கண்டிப்பாங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பான விளக்கம் தந்தமைக்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவு செய்து எதுக்கலாங்க ஐயா, ம். ஒரு 1/2 hour மலேசியா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து தத்துவங்களுக்கு விளக்கங்கள் வழங்கி, கேள்விகளுக்கு ஐயங்களுக்கு தெளிவு வழங்கி, நம்மை சீராக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, அனைவருக்கும் நன்றிகள். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிருந்தா கார்த்திகேயன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி குட்டி செல்வம் விஷ்ணுபிரியா அம்மா பொண்ணு. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். ஊரில்லா பொருந்தி முறை பண்பாடு
சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, தேர்திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, சீர்காந்த நிலை விளக்கம், சிறப்புணர்ந்த செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பல மதங்கள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி ஐயா, மன்னிக்கவும். வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதிர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பதுபமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாடி உயரட்டும், பகுத்துணர்வில் பகுத்துகழ்வே பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கலந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடுமறுமை கலகங்கள் மடையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை நாள ஒளி வீசட்டும், நம் கடமை அளவாழ்வை நாத்தத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடிய அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வும் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க